ஹாப்பி சண்டே, எல்லோருக்கும் நன்றி. இது பூர்விகா மொபைல்ஸ், சன் நாம் ஒருவர், உடன் வழங்குவோர் நிப்பான் பெயிண்ட், அமிர்தாஜ் ரோலான் மற்றும் கிரியாஸ். காலையில பிறக்கிறது நாள் மட்டும் இல்லை, நாமளும் தான். நேத்தோட குப்பைகளை எடுத்து வெளியில போட்டணும். அது சுமக்க கூடாது, நம்ம குப்பை தொட்டி கிடையாது. அதெல்லாம் மறந்து அடுத்தது நம்ம என்ன நல்லது செய்ய போறோம், 4 பேருக்கு உதவி எப்படி செய்யலாம், இல்லைன்னா நம்ம நாள் எப்படி சிறப்பா நம்ம செயல்படணும் அப்படின்றது. எல்லாரோட பொழப்புல சந்தோஷம் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது, ஒரு பொழப்பா நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. ரோபோ 1, ரோபோ 2 சங்கர் சார் தான் இயக்குனாரு, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு ரோபோ உருவாகின ரோபோ -1. லெட்ஸ் வெல்கம் மை டியரஸ்ட் டார்லிங் ஃப்ரெண்ட் ரோபோ சங்கர். சூப்பர். அப்போ கட்சி வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எது கட்சி வேலையா? நீங்க இல்ல, இது கம்ஃபர்ட்டா இருக்கு. சூப்பர். வேஸ்ட் எப்பவுமே கம்ஃபர்ட் தான். எங்க வெளிய போனாலும் சரி, கொஞ்சம் நீட்டா கம்ஃபர்ட்டா இருக்கு. அதனால நைஸ். அந்த கெட்டப்பே சூப்பரா இருக்கு. தேங்க் யூ. நார்த் இந்தியால எப்படி சன்னி லியோன் இல்லாம எந்த கலை நிகழ்ச்சி, அதாவது டான்ஸ், மேடையில ஏறி கலக்குறது, அதே போல சவுத் இந்தியால ரோபோ சங்கரோட டான்ஸ் இல்லாம எந்த கலை நிகழ்ச்சி இல்லை. அதுவும் 3 பொண்ணுங்களோட. அது ஏன் நீங்களே அந்த 3 டான்சஸ் செலக்ட் பண்ணுவீங்களா? இல்ல, 3ன்னு நீங்களா ஏன் ஃபிக்ஸ் பண்றீங்க? நான் எப்பயுமே 3. சரி, மினிமம் 3. எனக்கு ஆமா, மினிமம் 3. நம்மளை சுத்தி பெண்கள் இருந்தா நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா தப்பா எடுத்துக்கூடாது. ரீசன் சொல்லிடுறேன். முதல்ல நம்ம ஃபேஸ் எவனும் பார்க்க மாட்டான்றத நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அப்படி எப்படி சொல்ல நீங்க? 2வது, ஆடியன்ஸ் எந்த ஃபேஸை ரசிக்கிறான்றதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுல இருந்து ஆல் செலெக்ஷன் வச்சிருவேன் முதல்ல கேர்ள்ஸ்ல. அப்புறம் நானே கம்போஸும் பண்ணிடுவேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது தானே அவங்க ஆட முடியும். அவங்க வாட்டுக்கு ஆடிட்டாங்கன்னா, அதனால எல்லாமே எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனா வச்சிருவேன். சூப்பர். என்னன்னா ரோபோ சங்கர் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க டெலிவிஷன்ல. சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு மிக சிறந்த ஒரு டான்சர், அமேசிங் மிமிக் ஆர்டிஸ்ட். எனக்கு இரும்புத்திரையில வாய்ப்பு கிடைச்சிச்சு ரோபோ சங்கரோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு. அந்த நேரத்துல ஸ்ட்ரெஸ் பஸ்டரே அவர் அர்ஜுன் சார் மாதிரி நடிச்சு காமிப்பார். ஒருவேளை அர்ஜுன் சார் இப்போ இங்க இருந்தாருன்னா அவர் எப்படி இந்த ஷாட்டுக்கு, இல்லைன்னா இப்போ விஷால கூப்பிடுறது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாரு. நீங்க ஒரே ஒரு முறை அது பண்ணி காட்டு. இல்ல, உங்களை கூப்பிடுறது இல்ல. இப்போ நீங்க இப்ப இந்த முதல்வன் படம் நம்ம பார்த்திருப்போம். அதுல அவங்க அப்பா இறந்து கிடப்பாங்க, அம்மா எல்லாம் இருந்திருப்பாங்க. அவர் எப்பயுமே அது அர்ஜுன் சார் முன்னாடி நம்ம விரும்பல பண்ணி காமிச்சதான். பின் டிராப் சைலண்டா இருக்கும். சரிக்கா, இது அவருடைய பாடி லாங்குவேஜ். அர்ஜுன் சாரே ரொம்ப என்ஜாய் பண்ணாரு. இல்ல, உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்ப நம்ம எடுக்கிற டார்லிங், நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. சன் நாம ஒரு முயற்சிகள், பல முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. உங்களை போன்ற பல நண்பர்கள் பல பேரோட வாழ்க்கையை மாத்தி இருக்காங்க. இல்ல, அது உண்மையிலே நான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி விஷால் சாருக்கும் அண்ட் உங்களை சார்ந்த டீம் அண்ட் சன் டிவி. ஏன்னா எனக்கு விஷால் சாரை பற்றி இப்போ பர்சனலாக எல்லாருமே ஒரு ஆக்டர், ஒரு நல்ல பெர்ஃபார்மர், ஃப்ரேமில் அவ்வளோ அழகாக அவ்வளோ அழகாக பண்ணுவார் எல்லாமே. அதை தாண்டி நான் நிறைய இடத்துல நான் நண்பர்கள்ட்ட சொல்கிறது என்னன்னா, ஒரு மிகச்சிறந்த மனிதர் விஷால் அவர்கள். ஏன்னா போகிற எல்லா இடத்துலையும் நான் பார்த்துருக்கேன். அந்த இரும்புத்திரை ஷூட்டிங் ஸ்பாட்லையுமே பார்த்தீங்கன்னா, ஷார்ட் வைக்கிற டிஸ்கஷனை தவிர்த்து கூடவே ஒரு டீமும் அடுத்து ஏதாவது ஒர்க்கு எங்கேயாவது ஹெல்பிங் டெண்டன்ட் உள்ள ஒரு மனுஷன். அதுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ டார்லிங். ஒரு சூப்பர் மேட்டர் என்னன்னா, கூடி சீக்கிரம் ஒரு பாலிவுட்லயும் நடிக்க போறாரு. ஹிந்தி நல்லா பேசுவாரு. ஒரு 2-3 வார்த்தை பேசுனீங்கன்னா அடுத்தது. மேரா நாம் शंकर, हाँ आपका नाम? मेरा नाम विशाल.
क्या बेटा பேட்டா 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 எல்லாம் இல்லைங்க. बेटा नहीं बेटा பேட்டா இல்லைங்க. இங்க बेटा இல்ல பேட்டா இல்ல. तुम ठीक हो हम सब खुश हैं. हम सब बात खुश हैं. करो आप इधर बंद करो बात करो बंद करो हाँ. क्या जी இது நீங்க சும்மா ஒரு சும்மா லிட்டில் பிட்டு தான் அப்படி கேட்ட உடனே ஃப்ளூயண்டாலாம் நான் பேசிட மாட்டேன் அந்தந்த இடத்துக்கு போனா தான் பேசுவேன் இல்ல எனக்கு என்னன்னா நீங்க ஹிந்தி பேசுறதும் மொட்டை ராஜேந்திரன் பிரெஞ்சு பேசுறதும் ஒரே மாதிரி இருக்கு. அவர் பிரெஞ்சும் பேசுறாரா ஆமா. முதல்ல அவர் பேசுறாரா அவர் ஹிந்தியில பேசுறதுதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இந்த செட்ல. ஆனா அவர் வந்து கொஞ்சம் அடக்கி பேசிட்டு இருக்காரு. டார்லிங், இப்போ நீங்க பார்க்க போற அந்த தெய்வம் அவங்களுக்கு கணவர் கிடையாது, 2 குழந்தைங்க இருக்காங்க. பட் அவங்கள பத்தி நான் சொல்றதை விட அந்த ஏவி முதல்ல பார்த்துடலாம். என் பேர் அருணா. ஊர் வாணியம்பாடி, வேலூர் மாவட்டம். எங்கள் வீட்டுக்காரு இறந்துட்டாரு. அது சின்ன வயசுலேருந்தே பிடி சுற்றி தான் அது இது பண்ணிருந்துச்சு. அதுக்கு ஒரு பெண் குழந்தை ஒன்று இருக்குது சார். அது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. 2 ஆண் குழந்தை. பெரிய பையன் வந்து பேசுறதில்ல, காது கேட்காது. ஸ்கூலில் வந்து படிக்கிறதுக்காக சேர்த்திருக்கிறோம். சின்ன பையன் வந்து கண் பார்வை கிடையாது. அவனை பருகூரில் பிளேண்டு ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம். எனக்கு ஒரு காலு வரல, கையும் வரல. வீடு சுற்றி ஒரு நாளைக்கு 100 ரூபா 150 ரூபா சம்பாதிக்கிறேன். அது இப்போ 2 மாதம் ஆச்சு. நான் அது வேலை செஞ்சு கூட 2 மாசமா வேலை செய்யல. சின்ன குழந்தை அது பழக்கன்றதுனால இங்கே தான் 2 மாதத்துக்கு முன்னே குடி வச்சுருந்தேன் சார். ரொம்ப இதாக இருக்குது, இப்போ கலீஜி பண்ணுன்னு சொல்லி அந்த வீட்டுக்காரர் வீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பக்கத்தில் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பேசி ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சி கொடுத்தாங்க. அது கூட மாதம் 1000 ரூபாய் கட்ட சொல்லி வீடு பிடிச்சி கொடுத்தாங்க. என் பேர் காளியப்பன். எங்கள் அம்மா கஷ்டப்படுறதை நான் பார்க்கக்கூடாது. நானும் எங்கள் அம்மாவுக்கு பெரியெல்லாம் வேலை செய்யணும். கண்ணு மட்டும் கொடுத்தா போதும். என் பிள்ளைங்க மட்டும் படிச்சுட்டாங்கன்னு எனக்கு அதே போதும். எனக்கு அது கட்டிக்கிறதுக்கு துணிமணி கூட அது கிடையாது. ரேஷன் அரிசி சாதம் சாப்பிட்டா தான் உண்டு சார். அதுக்கு வேறு எதுவுமே இல்லை அந்த பாப்பாவுக்கு. அதனால் அந்த பையனுக்கு கண்ணு வரணுன்னாலையும் சரி சார், அது இருக்கிறதுக்கு ஒரு குடி ஏதாவது ஒரு வீடு வாங்கி ஒரு இடமே இது வாங்கி கொடுத்தாலே அது பாட்டுக்கு அது பொழைச்சிங்க சார். ஏன் இந்த அம்மானா எல்லோருக்கும் தெரியும். லைக் ஒரு ஒரு பையனுக்கு வந்து கண் பார்வை இல்லை, இன்னொரு பையனுக்கும் வந்து காது கேட்காது, பேச்சு வராது. ஆனா அவங்க வந்து உறுதியா இருக்காங்க அந்த 2 பசங்களை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னு. அதான் அந்த ஏவியில சொன்ன மாதிரி கட்டுறது துணி கூட இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அருணம்மாவோட குடும்பம் அவங்கள கூப்பிடலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. வாணியம்பாடியிலேருந்து அருணம்மாவும் அவங்க பிள்ளைகளும் வந்திருக்காங்க. இப்போ நம்ம நேரடியாக சந்திப்போம். எல்லாருக்கும் வணக்கம் சார். வாங்க உட்காந்து. சார் வணக்கம் சார். முதல்ல உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒட்டுமொத்த உலகமே பாக்குது உங்களை. உட்காந்து பேசலாமா? நீங்க உங்களை பத்தி. எனக்கு என் பேர் அருணா. எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. எனக்கு அப்பா அம்மாலாம் இல்ல. அம்மா வந்து குழந்தையிலே என்ன இறந்துட்டுக்கிறாங்க. அப்பா தான் கொஞ்சம் வளர்த்துருந்தாரு. அப்பாவும் கேன்சர் ஆகி இறந்துட்டாரு. அதனால எனக்கு விகிரம் தெரிஞ்சு 4லேருந்தே நான் வீடு சுற்றி தான் சார். நான் சாப்பாட்டை கூட நான் சாப்பிட்டது ஒரே துணி தான் சார். நான் அம்மா வீட்டில் கூட நான் இப்போ தண்ணி ஊற்றிக்கினா கூட நான் காசிக்கு போட்டு தான் சார் நான் குளிக்கவும். அம்மா வீட்டில் கூட எங்க பசங்களை யாரும் ஆதரிக்க மாட்டேன்றாங்க. என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறதுனால எங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேன்றாங்க. எங்க வீட்டுக்கார சேர்த்ததுலேருந்து நான் சாப்பாடு தண்ணி இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க ஐயா. என் பசங்களுக்கு ஸ்கூல்ல தான் டீச்சருங்க வாத்தியாருங்க உதவி பண்றாங்க. உன் பிள்ளைக்கு என்ன இருக்குதா நாங்க படிக்க வைக்கிறோம் செய்யறோம். எனக்கு சாப்பாடு செலவு கூட இல்ல. டீச்சருங்க தான் பாக்குறாங்க. இந்த காலு வரல, இந்த கை கூட கொஞ்சம் வரல சார். பழமி நேர்ல போய் மருந்து குடிச்சிட்டு வந்தேன். இந்த பசங்க இப்படி இருக்கிறதுனால எங்க வீட்டுக்காரர் இறந்ததுனால சொந்த பந்தம்ன்றாங்க. இவ எதனா ஆயிட்டாலன்னா
பசங்க நம்ம தலையில கட்டிட்டு போயிடுவாங்க. என்ன வரல என்ன ஒதுக்குறாங்க சார். என் பிள்ளைங்கள பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்னால கூட முடியல சார். அப்படி தலை மண்டை அப்படியே பார்த்துக்குது சார். கண் பார்வை தெரிய மாட்டேங்குது. டாக்டர் கிட்ட போனா நீ ரொம்ப ஃபீலிங் படுற, ஓவரா உனக்கு இந்த பிபி ஆகுது, லோ பிபி. அம்மா, உங்க கணவர் எப்படி இறந்தாருமா? என்ன நடந்தது? சார் அவரு பெங்களூர் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்தாங்க சார். என்ன வேலை செய்யறாரு? என்ன வேலை செய்யறாரு? கட்டிங் பண்றது, முடி ஷேவிங் பண்றது பண்ணிட்டு வரும்போது பைக்காரங்க அடிச்சுட்டாங்க. யாரு? ஹிட் அண்ட் ரன்? இது டூவெல் வண்டிக்காரங்க. அது அடிச்சது கூட எங்களுக்கு தெரியாது. அதை அடிச்சுட்டு 2 ஹவர் படுத்து தான் எங்களுக்கு தெரியும். அப்புறம் தெரிஞ்சு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கொடுத்தாங்க. அது கூட எங்களுக்கு எதுவுமே யார் இடிச்சாங்கன்னு கூட யார் இடிச்சாங்கன்னு தெரியல. அப்புறமா தெரிஞ்சுதான் கேஸ் ஆயிக்குது. அது போலீஸ்ல எதுவும் வந்து பார்த்து அதுக்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கலையா? அப்புறமா எடுத்து எதுவுமே எங்களுக்கு இன்னும் காசு இதெல்லாம் கூட எதுவும் கொடுக்கல. அப்ப இந்த இன்னும் இது வரைக்கும் கொடுக்கலான்னா கேஸ் ஆயின்னு இருக்குது. இடிச்சது வந்து எந்த வண்டி, யாரு ஓனர் கண்டுபிடிச்சாங்க? அதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன அடிபட்டுட்டு இருந்துச்சான். அந்த ஆளுக்கும் அடிபட்டுடும் போது இவங்க 3 பேர் வந்திருக்கிறாங்க. 3 பேர் வந்து இவரு குடிச்சிட்டு வந்தாருன்னு தெரியல, என்னன்றதுன்னு தெரியல சார். ஆனா எந்த வகையிலயும் உங்களுக்கு பணத்தொகை வந்து சேரல? இல்ல சார், எதுவுமே செய்யல எங்களுக்கு. இது நடந்து எத்தனை மாசம்? இப்போ 10 மாசம் ஆகுது அவர் இறந்து. இப்போ 3ஆம் மாசம் வந்தா 1 வருஷம் ஆகுது அவர் இறந்து. உங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி சமாளிச்சீங்க? எப்படி பீடி சுத்துறேன் சார். பீடி ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 150 ரூபாய் அளவுக்கு வேலை செய்யறேன் நானு. செஞ்சுதான் இந்த பசங்க இவங்கிட்ட ஒரு வாரத்துக்கு போயிட்டு வரேன். ஸ்கூலாண்ட. தம்பி பேர் என்னமா? வெங்கடேஷன். யார் பெரியவர்மா? இவன் ஃபர்ஸ்ட் பையன் சார். ஓகே. இவன் ஆம்பூர்ல படிக்கிறான். என்ன படிக்கிற? 7வது படிக்கிறான். 7வது. தம்பி இவன் இவனும் 7வது படிக்கிறான். இவனை ஒரு வாரம் இவங்கிட்ட ஒரு வாரம் போயிட்டு வரேன். போய் பார்த்துட்டு கூட்டிட்டு வந்துடுறேன். இவனை வரைக்கும் ஸ்கூலாண்டே போய் பார்த்துட்டு வந்துடுறோம். ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்களா? ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க. அங்கே சேர்த்துட்டுக்கிறான். இவனை பஸ் ஃபேர்ல 150 ரூபாய் ஆகுது. அந்த ஃபீஸ் பஸ் ஃபேர் எல்லாமா எப்படி? பஸ் ஃபேர்லுக்கெல்லாம் நான் தான் சார் எல்லாம் எடுத்துன்னு ரெடி பண்ணி போறேன் சார். கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நம்ம 2 பேரும் கவர்மெண்ட் ஸ்கூல். நான் கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு அதனால அவங்களுக்கு போறதுக்கு வரதுக்கு எல்லாம் ஒரு செலவு, எல்லாமே எந்தோட செலவு மட்டும்தான். எவ்வளவு செலவாகும்? எல்லாம் ஒரு 3,000-4,000 கிட்ட ஆகுது சார் ஒரு மாசத்துக்கு. படிப்பு செலவு மட்டும். போக்குவரத்துக்கு வரைக்கும் அவ்வளவு ஆகுது போறதுக்கு வரத்துக்கு. அதெல்லாம் நான் தான் பீடி சுத்தி பார்த்துன்னு இருக்கிறேன். இப்ப 2 மாசமா எதுவுமே நான் பாக்குறது இல்ல. அதனால இந்த காலு வராம போயிடுச்சு. பீடி சுத்த முடியல. இந்த காலு வராம போயிடுச்சு சார். எனக்கு போய் பழமநேரில் 2 டைம் மருந்து குடிச்சிட்டு வந்தேன். அப்ப மருந்து குடிச்சிட்டு வரும் போது இங்கிருந்து மெட்ராஸ்ல இருந்து ஒருத்தராங்க மருந்து குடிக்க வந்தாங்க. அவங்கள கேட்டேன், சார் இந்த மாதிரி விசால் சார் இந்த மாதிரி புரோமர் நடத்துறாரு, அந்த இடம் உங்களுக்கு தெரியுமா சார்ன்னு சொல்லி கேட்டேன் நான் அவங்கள. இல்லைங்கம்மா, இந்த மாதிரி கொய்யாமேட்டில் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி நீங்க அங்க கேட்டுங்களேனாக்கா இந்த மாதிரி எங்கெங்கே எடுக்கிறாங்கோ நான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் யாரோ கேட்டேன். அப்புறம் அந்த சன் டிவியில நம்பர் போட்டு இருக்குல்ல, அது ஆளுங்க போற இடத்துல பஸ்ல எல்லாம் கூட நான் கேட்கறது, ஐயா உங்களுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சா அந்த நம்பருக்கும் எடுத்து கொடுங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குடியாத்துல ஒரு ஆளை கேட்டேன். அவங்க அந்த சன் டிவி நம்பர் எடுத்து கொடுத்தாங்க. ஐயா, அந்த தெய்வமே நீ எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும், நீங்க இவங்கள காப்பாத்தணும்ன்ற ஒரு உணர்வுல நீங்க சன் டிவியோட நம்பர் கொடுத்ததுக்கு நீங்க செஞ்சது ஒரு சின்ன உதவியா நீங்க நினைக்கலாம். ஆனா இது எங்க போய் முடியுது பாருங்க. எங்களுக்கு இப்பதான் அவர் உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. தம்பிங்க பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. தம்பி இப்போ வெங்கடேஷும், இன்னொரு தம்பி பேரு வெங்கடேஷன், இவன் பேர் சார். இவன் காளியப்பன். என்னம்மா இவனுக்கு கண் பார்வை கிடையாது சார். கண் பார்வையே கிடையாது இவனுக்கு. பிறவிலிருந்தே கண் பார்வை கிடையாது. அவனுக்கும் பிறவிலிருந்தே அவன் பேசுறது இல்ல சார். காளியப்பனுக்கு கண் பார்வை சரி பண்ண முடியுமா? அதெல்லாம் பாத்துங்க சார். கண் பார்வை வராதுன்னு சொல்லிட்டாங்க. வராதுன்னுட்டாங்க. வெங்கடேஷ்மா, காது கேக்குமா? சிகிச்சை பண்ணா காது கேக்குமா? அவனுக்கு தான் சார் நாங்க ஹாஸ்பிட்டலே வசதி இல்லாதனால நான் பாக்கல சார். தம்பி காளியப்பன் சார், என் பேர் விஷாலு. இங்கிட்டு வா. அங்க வா.
என்னோட கொஞ்ச நேரம் உட்காரியா? பிள்ளைங்களங்க ஐயா இப்படி கூட தொட உட்காரு. மாட்டேன்றாங்க ஐயா. வாடா, என் பிள்ளைங்கள என் பிள்ளைங்க நான் சேர்த்துட்டேன். என் பிள்ளைங்க இல்லம்மா, உட்காருமா. நீங்க அழுவ கூடாதுமா. நீங்க அழுவ கூடாது. அழுகாதீங்க. தம்பி, என் பேர் விஷால். உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? காளியப்பன். காளியப்பனா? அங்கிட்ட அண்ணன் உட்கார்ந்து இருக்காரு, அவர் பேர் ரோபோ சங்கர் அண்ணன். வணக்கம் சொல்லு. அழுவ கூடாது. அண்ணன் வணக்கம் சொல்லு. வணக்கம் சார். நீங்க என்ன படிக்கிறீங்க, என்ன படிக்க போறீங்க இங்க வா, இந்த இங்க வா. உலகத்துக்கு சொல்லுங்க. வெங்கடேஷ் இங்க வா. என்ன படிக்கிறீங்க? அழுவ கூடாது. என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 7th ஸ்டாண்டர்ட். என்ன படிக்க போறீங்க? என்ன உங்க லட்சியம் என்ன? என்ன ஆக போறீங்க? சார் கலெக்டர். கலெக்டர். என் தம்பி இன்னொரு கலெக்டர் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு தான் நீ சேவை செய்யணும். சரியா? கண்டிப்பா சேவை செய்வல. பெரிய கலெக்டரா வந்து எங்க பேரை காப்பாத்துவல, அம்மா பேரை காப்பாத்துவல. நல்லா படிப்பீங்களா? அழுவ கூடாது. ஏன் அழுவுற? உனக்கு என்ன வேணும் சொல்லு. என் தம்பி கலெக்டர் காளியப்பன் வந்து உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறாப்ல. சொல்லு காளியப்பன், நீ சொல்லு. என் பேர் வந்து காளியப்பன். நான் 7வது படிக்கிறேன். எங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதில் பார்க்கவே கூடாது. நான் ஒரு படித்து பீரியல் ஆகி கலெக்டர் ஆகி எனக்கு மட்டும் கண் பார்வை வந்துச்சுன்னா நான் வந்து கண்ணு கொடுத்த கடவுள் சார். நீங்கள் தான் எங்களுக்கு கண் பார்வை கொடுத்தீங்க. வந்து எல்லாரையும் வாழ்த்துவோம் சார். நீ கவலையப்படாத. உனக்காக வந்து இந்த இங்கிட்ட ரோபோ சங்கர் அண்ணன் வந்திருக்காரு. ரோபோ சங்கர் அண்ணன் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க வாழ்க்கையை மாற்ற போறாங்க. ஸோ அண்ணனுக்கு நன்றி நீ சொல்லிடு. ஒரு வாட்டி நன்றி சொல்லிடு அண்ணன் கிட்ட. அழுவ கூடாது. நீ அழுவே கூடாது. ரொம்ப நன்றி சார். உன்னை படிக்க வைக்கிறதுக்கு நாங்க ரெடி. உன்னை கலெக்டர் ஆக்குறதுக்கு நாங்க ரெடி. உன்னோட போஸ்டிங் வரும்போது முதல் தடவையா நாங்க எல்லாரும் சேர்ந்து காளியப்பனுக்கு சல்யூட் அடிக்க போறோம். ஏன்னா அவர் வந்து கையெழுத்து போட்டாதான் பல விஷயங்கள் நடக்கும். கலெக்டர் காளி. கரெக்ட் தானே? கலெக்டர் காளி, நீ ரெடி தானே? சார். வா, அம்மா பக்கத்துல உட்கார். வா. அம்மா, இப்போ தம்பி வந்து சொல்லிட்டாப்ல கலெக்டர் ஆகணும்ட்டு சொல்லிட்டாப்ல. தம்பி நீ என்ன? வெங்கடேஷ். அவர் என்ன ஆகணும்? வெங்கடேஷ் அவன் பேரு. சைகிள் சொன்னா பேசுவோம் சார். அவர்தான் சொல்லிட்டாரு, உங்களை பார்க்கவே இல்லைன்னு சும்மா அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. நாடு காலையில எல்லாம் விழுகிறேன் புரட்டி. எப்படியாவது தெரியும்னு சொல்றாள். ஓகே, என்ன படிக்கிறீங்க? வெங்கடேஷ். அதான் சொல்ல வரேன். Very good. அவன் ஆசை என்னன்றது எப்படி அவர் என்ன ஆகணும், பெரியவனாகி என்ன பண்ணுவேன்றது எப்படி கேட்கும்? நீ படிச்சு முடிச்சுட்டு நீ என்ன வேலை செய்யற? டாக்டர். டாக்டரா?
ஒரு வீட்டில் ஒரு டாக்டர், ஒரு கலெக்டர். சூப்பரா. வெங்கடேஷ் என்ற டாக்டர் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டேன். பூரிக்குள்ள கிழங்கு வச்சு கொடுத்தாங்களாம். பூரி கிழங்கா? கிழங்கு. எவ்வளவு வந்து அந்த பாருங்களேன், அது எவ்வளவு அழகு. அந்த கஷ்டம்ன்றது முகத்திலே தெரியல. தனக்கு இருக்கக்கூடிய குறைய இந்த தம்பி இந்த சிரிப்பு தான் அம்மா. இந்த சிரிப்பு உங்க முகத்திலயும் காளியப்பன் முகத்திலயும் எப்பவுமே பார்க்கணுமா. எனக்கு தெரிஞ்சு இவர்தான் இப்பவே மாத்திரை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. இந்த குடும்பத்துக்கு இவரோட சிரிப்பு வச்சு இப்பவே மாத்திரை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. இவர் கண்டிப்பா டாக்டர் ஆவார்ன்ற உறுதி சன் நாம் ஒருவர் குழு வந்து நாங்க உங்க சார்பா நம்ம கொடுக்க போறோம். ஒரே வீட்டுல ஒரு கலெக்டர், ஒரு டாக்டர், இதெல்லாம் வந்து படத்துல தான் பார்ப்போம். ஒரு ஹீரோ வந்து டாக்டர், இன்னொரு ஹீரோ வந்து கலெக்டரா இருப்பாங்க. 2 பேர் வந்து கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனா இவங்க 2 பேர் கருத்து வேறுபாடே இருக்காது நான் நம்புறேன். உணர்ச்சிக்கு மொழி இல்லைன்றது அதான். அவன் என்ன நினைக்கிறானோ அது அவன் முகத்துல தெரியுது அப்படிங்கிறது. டார்லிங், எல்லாமே நீங்க பாத்துட்டீங்க, கண்ணால பாத்துட்டீங்க. சோ நீங்க இந்த குடும்பத்துக்காக, அருணம்மா குடும்பத்துக்காக என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? அதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிட்டது, என்னால ஒரு உதவி செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. நானும் கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியில இருந்து வந்தவன் தான். பட் அதனால நான் கஷ்டப்படும் போது எத்தனையோ பேரை மேடையில் ஏறி சிரிக்க வச்சிருக்கேன், ரசிக்க வச்சிருக்கேன். இன்னைக்கு அடுத்தவங்க கஷ்டத்துக்காக நான் மற்றவங்கள போய் சிரிக்க வைக்க போறேன். ஸோ உங்களுடைய கஷ்டத்துக்காக நான் போய் வெளியே ஒரு பெரிய டாஸ்க் அட்டன் பண்ணி என்னால் எவ்வளவு முடியுமோ அதை இந்த குடும்பத்துக்கு கொடுக்கறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே டார்லிங், இப்போ நீங்க பெரிய டாஸ்க்னு சொல்லும் போது உங்களுக்கு பெரிய ஒரு கடினமான டாஸ்கா தான் நாங்க கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பஸ் கண்டக்டரா ஒரு ஸ்டாப்ல இருந்து இன்னொரு ஸ்டாப் வரைக்கும் நீங்க ஒரு பஸ் கண்டக்டரா, சூப்பர் ஸ்டார் எப்படி வந்து அவர் வாழ்க்கையை தொடங்கினாரோ அந்த பஸ் கண்டக்டர் உடைய போட்டுக்கிட்டு நீங்க வந்து டிக்கெட்டை வித்து, ஆனா அதான் நான் சொல்றேன், இவரு கேட்டுக்கிறதுக்காக லேடி ஸ்பெஷல் பஸ். ஏன்னா வந்து அது சொன்னாதான் வந்து அந்த வண்டியில ஏறுவாரு. ரொம்ப கூச்ச சுபாவம் இருந்தாலும் ஓகே. கண்டிப்பா இந்த தம்பிகளுக்காக ஒரு ஸ்டாப் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டாப் வரையுமா போய் ஒவ்வொரு ஆளையும் கலெக்ட் பண்ணி என்னால முடிஞ்ச அளவுக்கு டிக்கெட்டை வித்து உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறேன். நான் ஸ்டாப்பா போக போறீங்க? நான் ஸ்டாப்பா? நான் ஸ்டாப். ஓகே ஓகே. ஓகே டார்லிங், ரோபோ சங்கர் வந்து இப்போ டாஸ்க்ல இறங்க போறாரு. இந்த முயற்சியில ஈடுபட்டு அவர் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு தொகையை கொண்டு வர போறாரு. ஓகே டார்லிங், நான் கேட்டோம் ப்ளீஸ் கேட்டோம். பயங்கரமா ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்கா போறேன். 22 மணி நேரம் ஃப்ளைட்ல போறேன். அப்படி 5 பேர் மூவ் ஆனாங்கல்ல. 6வது நான் போகும்போது 7 அடிக்கு ஒரு ஆபீசர். பொதுவா நான் பேசுற இங்கிலீஷ் எனக்கே புரியாது. பாஸ்போர்ட் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சங்கர், we are coming to this accommodation of staying. Which purpose are coming? நான் என் வாயை கொண்டு போய் அந்த மவுத்தில் வச்சிட்டேன். சாரி, மவுத்தை கொண்டு போய் அந்த பூத்தில் வச்சிட்டேன் ஹோட்டலில். மேடம், I am Sankar, Robo Sankar, you know, Sun TV, program, dance, mimicry, 6 members coming from India, 5 members gone, 1 member here. Please give the passport name. காரி மூஞ்சில துப்பல, மற்றபடி எல்லா எக்ஸ்பிரஷன் பண்ணிடுச்சு.